வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமியர்கள் ஹராம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அதாவது பாவச் செயல்கள். அவர்கள் மதத்தினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் இவைகளெல்லாம் ஹராம், பாவச் செயல் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அவர்களிடம். வட்டி வாங்குவது, கொடுத்த பணத்திற்கு வட்டி வாங்குவது, சினிமா தொழில் செய்வது, அதெல்லாம் ஹராமில் தான் இருக்கும். சாராயம் இருப்பது, இதெல்லாம் ஹராம் தான். இறைவனுக்கு பிடிக்காத எதை செய்தாலும் அது ஹராம் தான். ஆனால் இப்போது ஹராமில் புதுசாக ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. ஹராம் விதிகளில் என்ன? ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் ஹராம் தான். உங்கள் கட்சியை ஆதரிப்பேன், தேர்தலில் வெற்றி பெற செய்வேன்னு சொல்லி பணம் வாங்கினாலும் அது ஹராம் தான். உண்டா இல்லையா? ஏன்னா அது அது இறைவனுக்கு விருப்பமானதா? வாக்குக்கு பணம் வாங்குறதும், எப்படியாவது இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பணம் வாங்குறதும் ஹராமா? அறமான செயலா? அது இறைவனுக்கு பிடித்தமான செயலா? ஏன் நீங்கள் ஒரு கட்சி தொடங்கி இறைவனுக்கு பிடித்தமானதை செய்ய போகிறாங்க இஸ்லாமியர்கள், நல்லது. அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு கட்சியை போய் ஆதரித்து ஆதரிக்கணும்னா அது பணம் வாங்கிட்டு ஆதரிக்கிறது ஹராமா இல்லையா? எங்கள் மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நல்லது பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, இந்த மாநில அரசெல்லாம் இந்த மதங்களுக்கு ஒரு பெரிய பாதகமும் செஞ்சிட முடியாது, சாதகமும் செஞ்சிட முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு மதத்திற்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவது அல்லது ஒரு மதத்தை குறித்து ஏதாவது அரசு நடவடிக்கைகள் எடுப்பது, இதெல்லாம் ஒரு மாநில அரசினோட இதிலே வராது. அது மத்திய அரசின் கையில் தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி அது வருஷம் பூரா நாடகம், முழு வருடங்களும் முழு 365 நாளும் நாடகம், ஏமாத்துறது, பொய்யான உருவங்களை காட்டி பயமுறுத்துறது, இது ஒன்றே வேலையாக இருக்கிற திமுக இது என்ன, இதில் என்ன மறைய வேண்டியிருக்கு? இது ஒன்று தானே அவங்களுடைய வேலை. எத்தனையோ என் பதிவில் எடுத்து பாருங்கள், எதையாவது காதில் வாங்குறாங்களா? எப்படின்னு ஜெயிச்சுவோம்? என்ன காரணம்? பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கு தயாராகி வருகிறார்கள். நீங்கள் ஹராமில் இது வரைக்கும் சேர்க்கலைன்னா இப்போ புதுசாக சேர்த்துக்குங்க. என்னது? ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஹராம் அப்படின்னு நீங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட அறிவிங்க. அதுக்கப்புறம் இந்த திமுக இங்கே ஜெயிச்சிருதான்னு பார்ப்போம். உங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், உங்கள் மேல் தோழமை உணர்வு உள்ளவர்கள் உங்களுக்காக நிச்சயம் வாக்களிப்பார்கள். அது நீங்கள் வச்சுருக்க கட்சியிலேருந்து வந்தாலும் சரி. செய்வார்களா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை ஹராமில் சேர்ப்பார்களா? தொடர்ந்து பேசுவோம்.